இன்றைக்கி நாம் பார்க்குறது சொரக்காய் சாப்ஸ். இந்த சொரக்காயை பற்றி நன்மைகள் அப்படின்னு பார்த்தா, முதல்ல நமக்கு வயிற்று புண் ஆறும். அடுத்தது நீரிழிவு நோயாளிகளுக்கு சுகர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். ஹை ப்ரெஷர் உள்ளவங்களுக்கு சமன்பாட்டுக்குள்ளே வரும். இறப்பை புண், அந்த அப்டமினலில் வரக்கூடிய அல்சர் எல்லாத்துக்குமே இது ஒரு உகந்ததானது. நல்ல உடம்பை குளிர்ச்சியாக வைக்கக்கூடியது. அதாவது பித்த உடம்புக்காரங்க, ரொம்ப ஜூட்டு உடம்புக்காரங்கெல்லாம் வாரம் ஒரு முறை எடுத்துக்கும் போது உங்களுக்கே தெரியும், அந்த கண்களில் ஒரு குளிர்ச்சி தெரிகிறதும், வயிறு கொஞ்சம் அப்படியே நல்ல இதமாக இருக்கிறது போலவும் தெரியும். இந்த புரிதலோட இந்த சொரக்காய் சாப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னா சொரக்காய்னா ஒரு டேஸ்ட் இல்லைன்னு நம்ம வச்சுருக்கோம், அது டேஸ்ட் இல்லை தான். ஆனால் இந்த முறையில் நீங்கள் செய்யும்போது ரொம்ப அருமையான ருசியாக இருக்கும். ஒரு முறை நீங்கள் இதை செய்து பாருங்கள். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குண்டு சொரக்காய் தான் எடுத்திருக்கேன். இந்த நாட்டு சொரக்காய் ரொம்ப அதிக சக்தி வாய்ந்தது, சத்துக்களும் அதிகம், இது நோய் தீர்க்கிற பண்பும் ரொம்ப அதிகம். நீங்கள் கிடைக்கிற சொரக்காயை எடுத்துக்கோங்க. மேல் தோலை எடுத்துகிட்டு இந்த தோலை சட்னி செய்து சாப்பிடுங்க. இதில் அவ்வளவு சத்துக்கள் இருக்குது. இப்போ மேல் தோலை எடுத்துகிட்டு உள்ளே எனக்கு சாஃப்டாக இருக்கிறதால அப்படியே ஒரு பிசைஞ்சு சாப்பிட்றது போல் துண்டங்கள் கொஞ்சம் சின்னதும் பெருசுமாக உங்களுக்கு எப்படி குடும்பத்துக்கு தேவையோ அது போல் அரிஞ்சிக்கலாம். அந்த தோலை உங்களுக்கு என்ன விதத்தில் நீங்கள் சட்னி செஞ்சு சாப்பிட்ணுமோ, சப்பாத்திக்கும் இட்லிக்கும் இல்லை சாதத்துக்கு பிசைஞ்சு கண்டிப்பாக அந்த தோலை தவற விடாதீங்க. இப்போ இது போல் நான் ஒரு சொரக்காயுமே சின்ன அளவுங்கிறதுனால ஃபுல்லாக ஒரு சொரக்காய் அரைஞ்சிட்டேன். இது மாதிரி செய்யும் காலங்களில் நான் பொரியல் வைக்கிறதில்ல, இதையே பிசைஞ்சு சாப்பிட, இதே தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க அது போல் நான் வச்சுக்குவேன். நீங்கள்லாம் எப்படி பண்ணுவீங்கிறத கூட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டோம். குக்கரில் 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு உளுந்து தாளித்து வரட்டும். இதில் சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லது. நான் பெரிய வெங்காயம் 1/2 வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டிருக்கேன். 1 பச்சை மிளகாய். நம்ம சாம்பார் பொடி போடணும். நல்ல ஒரு 60% குக் ஆகட்டும். தக்காளி நல்ல பெரிய தக்காளியாக 1 தக்காளி, அதாவது நம்ம அந்த சொரக்காய் பார்த்திங்கல்ல அந்த அளவுக்கு, இந்த அளவுக்கு நம்ம 1 தக்காளி வேணும். கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி விட்டுறலாம். 2 நிமிஷத்தில் கரைஞ்சி கொடுத்துருச்சு. இப்போ சாம்பார் பொடி, மஞ்சப்பொடி போட்டு நல்லா, இப்போ கொஞ்சம் சாம்பார் பொடியில் எனது காரம் பத்தாது, அதனால் வரமிளகாய் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இதுதான் சாப்ஸுங்கிறது. சாம்பார் பொடி கலந்து தக்காளி கலந்து செய்கிறது. கொத்தவரங்காய் நல்லாயிருக்கும், உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும். அந்த தக்காளியோடு அந்த பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம அரிஞ்சு வச்ச சுரக்காய் துண்டுகளை சேர்த்துக்கிறோம். நம்ம பேசிகிட்டு இருந்தோமே, அவரைக்காய், கொத்தவரங்காய், உருளைக்கிழங்கெல்லாம் தோலோடு சின்ன சின்னதாக அரிஞ்சு இதே போல் நீங்கள் செய்து பாருங்கள். சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும். எதாக இருந்தாலும் இது போல் செஞ்சு 2 விசில் விட்டு எடுத்துட்டிங்கன்னா சரி. கொத்தவரங்காயெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது 40% அனலில் ஒரே விசில் வச்சிங்கன்னா போதும். முளைக்க விட வேண்டாம், சிம்மிலையும் வைக்க வேண்டாம். 1 விசில் போதும். ஒரு 2லேருந்து 2.5 நிமிஷத்தில் விசில் வந்துடும். இப்போ நம்ம லைட்டாக தூக்கி பார்க்குறோம். அதை எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி இருக்கும், கொஞ்சம் மாய்ச்சரோடு தான் இருக்கும். ஏன்னா இதிலேருந்தும் தண்ணி வந்திருக்கும் இல்லையா. இப்போ அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வச்சுக்கிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் விடுறோம். சுரைக்காய்க்கு, கேரட்லாம் நீங்கள் செய்யும்போது இந்த பால் விட்டு செய்யும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். புடலங்காய் பொரியலுக்கு பால் இது போல் விட்டு செய்யுங்க. நல்லா கலக்கி கொடுத்துட்றோம். வறுத்த வேர்க்கடலையை 1-2 இடித்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு சுரைக்காய்க்கு. இது நல்லா நறுக்குன்னு நல்ல கிறிஸ்பியாக சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தேங்காய், கொஞ்சம் மல்லி இலை கலந்துட்டோம். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. நீங்கள் தொட்டு சாப்பிட்றதா இருந்தால் வரணும், பிசைஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் மாய்ச்சரோடையும் எடுத்துக்கலாம். இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் சப்பாத்தி கூட இதில் அப்படியே ஒவ்வொரு இதையும் எடுத்து அப்படியே அள்ளி கூட சாப்பிட்லாம்.
ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த சுரக்காய் சாப்ஸ் ஒரு முறையாவது செய்து பாருங்கள்.